ஹாய், உங்கள் வாழ்க்கையில் கோவப்பட்டிருக்கீங்களா? அப்படி கோவப்பட்டிருந்தா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். கோவத்தை வச்சு ஒரு குட்டி கதை சொல்லியிருக்கேன். ஒரு காட்டில் ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பு போகிற வழியில் ஒரு முள்ளு செடி இருந்துச்சு. அந்த முள்ளு செடி குத்துன்றது பாம்புக்கு தெரியாது. பாம்பு அந்த முள்ளு செடி மேலே போகும்போது ஒரு முள் அதோட உடம்புல லேசாக கீறிடுச்சு. அந்த பாம்புக்கு சரியான கோவம். அந்த பாம்பு அந்த முள்ளை போய் கொத்த பார்க்குது. அப்படி கொத்தும்போது அதோட நாக்கு அருந்துச்சு. மேலே மேலே பாம்புக்கு சரியான கோவம். அதனால் என்ன பண்ணுதுன்னா அதோட உடம்ப பூரா அந்த முள்ளு செடியில் சுற்றி நசுக்க பார்க்குது. அப்படி நசுக்க பார்க்கும்போது எல்லா முள்ளுமே அதோட உடல்ல பட்டு ரத்தம் அந்த பாம்பு செத்துடுச்சு. இதே மாதிரி தான் கோவமும். யாரோ ஒருத்தவங்க செய்கிற தப்புக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனை தான் கோவம். இதே மாதிரி தான் நம்மளோட உடம்பும் 60% தண்ணியால் செய்யப்பட்டது. தண்ணிக்கு மெமரியை கேரி பண்ணுற பவர் இருக்குது. ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் ஒருத்தர் தண்ணியை வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணார். ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணியை நிரப்பி அதுக்கிட்ட பாசிட்டிவான சில வேர்ட்ஸை சொல்கிறாங்க. லைக், நீ ரொம்ப அழகாக இருக்க, ஐ லவ் யூ ஸோ மச், நீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க, நீ ரொம்ப பியூராக இருக்க அப்படின்னு கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க அதுக்கிட்ட. அந்த தண்ணியை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது பியூட்டிஃபுல் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். அதே தண்ணியை அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம், நீ ரொம்ப கேவலமாக இருக்க, நீ எதுக்கும் பயன்பட மாட்ட, நீ ரொம்ப அசுத்தமாக இருக்க அப்படின்னு நெகட்டிவாக சில விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போது அந்த தண்ணியை எடுத்து பார்க்கும்போது மைக்ரோஸ்கோப் வழியாக அதில் டெஸ்ட்ராய்டான அழிஞ்சு போன செதஞ்சு போன கிறிஸ்டல் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட உடம்பும் யார் மேலேயோ வச்சிருக்கிற கோவத்தினாலையும் இல்லை பகைனாலையும் வெறுப்புனாலையும் பொறாமைனாலையும் ஆசைனாலையும் நம்மளோட உடம்பு தான் பாதிக்கப்படுமே தவிர அவங்களோட உடம்பு என்றைக்கும் பாதிக்கப்படுறது கிடையாது. அதனால் முடிஞ்ச வர அன்பை பரிமாறுங்கள், ஆத்திரங்களே அல்ல. ஸோ ஆல்ரெடி ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுக்கிறவங்க என்னைக்காச்சும் ஒரு கொஷின்ஸ் வந்திருக்கும். ஏன் ஹோமியோபதி டாக்டர்ஸ் இவ்வளோ நேரம் கொஷின் கேட்குறாங்க, ஏன் இந்த அன்னெசரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க லைஃப் பற்றி. ஸோ அவங்களுக்கு உங்கள் மைண்ட் சிம்டம்ஸ் தேவை, ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் தேவை, தெர்மல் ஸ்டேட் தேவை. இதெல்லாமே கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு கம்ப்ளீட் க்யூர் ரூட்லேருந்து நடக்கும். சூப்பர்ஃபிஷியலாக பேலியேட் ஆகாமல் இருக்கும். ஸோ டிசீஸ் மொத்தம் 2 விதமாக வரலாம். ஒன்று சைக்கோசோமேட்டிக் கண்டிஷன். சைக்கோசோமேட்டிக் கண்டிஷன் அப்படின்னா ஏதோ ஒரு மென்டல் இல்னஸ், என்ன எமோஷன்ஸ்னாலும் இருக்கலாம். லைக் எக்ஸசிவ் ஜெலசி, எக்ஸசிவ் ஈகோ, எக்ஸசிவ் ஆங்கர், எக்ஸசிவ் பர்ஃபெக்ஷனிசம். ஸோ எந்த எக்ஸஸ்னாலுமே உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ அது என்னென்ன வியாதியை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இன்ஃப்ளமேட்ரி டிசீஸஸை கொண்டு வரும். லைக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ் அண்ட் ஃபைப்ரோமயால்ஜியா, ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எல்லாமே லைக் சைக்கோசோமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால வரலாம். அண்ட் சொமாட்டோசைக்கிக் கண்டிஷன் அப்படின்னா ஒரு பர்சன் ரொம்ப நாளாக நடக்க முடியல டியூ டு எனி ஃப்ராக்சர் ஆர் எனி ஃபிசிக்கல் பெயின், அவங்களால டே டு டே ஆக்டிவிட்டீஸை செய்ய முடியல அப்படின்னு அவங்களுக்கு மைண்ட் லெவலில் டிப்ரெஸ் ஆகும். லைக் அவங்க நல்லா செய்கிறாங்க, ஓடுறாங்க, நடக்கிறாங்கன்னு நினச்சி அவங்க டிப்ரெஸ் ஆவாங்க. இது சொமாட்டோசைக்கிக் காஸ். ஸோ 2 காசுமே ஹோமியோபதியில் மெடிசின்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ண முடியும். ஸோ உங்கள் மைண்டை நீங்கள் எப்பயுமே பியூராக வச்சுக்கணும். எல்லாருக்குமே நல்லதை மட்டும் நினைக்கணும். எதுவுமே நம்ம நிறைய வேணும்னு ஆசைப்படாமல் கடவுள் கொடுத்ததை வச்சுட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வியாதியும் வராமல் ஹாப்பியாக இருக்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை. தேங்க்யூ.